அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சபரிமலை செல்லும் பாரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் பக்தர்களுக்கான ஒரு சிறப்பு வீடியோவை பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும், குருசாமியின் துணையோடு இருமுடி கட்டி கொள்ளவும், பெருவெளியில் பயணிப்பவர்கள் அச்சங்கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புழா, பந்தளம் ஆகிய இடங்களில் உள்ள சாஸ்தாவை வணங்கிவிட்டு எரிமேலி வர வேண்டும். அடுத்ததாக பெரும்பாதை வழியாக பயணிப்பவர்கள் எல்லோரும் உண்டு கூடும் இடமாம் எரிமேலி. இங்கு வேட்டைக்கு செல்ல அம்பும் வில்லும் ஏற்றி நிற்கின்ற உருவில் பாரம்பொருள் ஐயப்பன் கம்பீரமாக காட்சி அளிக்கிறார். எரிமேலில் சற்று தொலைவில் உள்ளது வாவர் கோவில். வாவர் சாஸ்தாவின் நண்பன். இவர் ஓர் முகமதியர். இவருக்கென்ற ஒரு கோவில் இங்கு உள்ளது. இங்கு விபூதி பிரசாதமாக தரப்படுகிறது. இந்த இடத்தில்தான் மணிகண்டன் மகிழ்ச்சியில் வதம் செய்தார். இதை நினைவுபடுத்தும் பக்தர்கள் தங்கள் மீது வண்ணப்பொடிகளை தூவி சுவாமி தித்திகோம், ஐயப்பன் தித்திகோம் என்று கூவிக்கொண்டு ஆடிக்கொண்டு ஐயப்பன் சன்னதி வந்தடைந்து தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி மிக விமர்சையாக கொண்டாடப்படும். எரிமேலியில் இருந்து கோட்டைப்படி என்ற இடம் வந்தடைந்ததும் அங்கு 2 இலைகளை பறித்து போட்டு சுவாமியை வணங்க வேண்டும். இந்த இடத்திலிருந்துதான் எரிமேலி, வண்டி பெரியார், பெருநாடு ஆகிய இடங்களுக்கிடையில் அமைந்துள்ள ஐயப்பனின் பூங்காவனம் தொடங்குகின்றது. பேரூர்த்தோடு இது ஒரு சிறிய ஆறு. பக்தர்கள் இந்த ஆற்றில் நீராடி சிறிது இளைப்பாரி சுவாமியை வணங்கி பயணத்தை தொடங்க வேண்டும். மகிழ்ச்சியை வதம் செய்ய மணிகன் முற்பட்ட போது அந்த காட்சியை காண தேவர்களுடன் ஈசனும் தனது காளை வாகனத்துடன் வந்தாராம். காளை கட்டி. ஈசன் காளையோடு வந்த இடமே இப்பொழுது காளைக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக மணிகண்டன் மகிழ்ச்சியை கொன்று தூக்கி எறிந்த போது மகிழ்ச்சியின் உடல் இந்த நதிக்கரையில் தான் வந்து விழுந்ததாம். அதாவது அழுதா நதியும் பம்பா நதியும் ஒன்று கூடும் இடமும் இதுதான். பக்தர்கள் இங்கு தங்கி ஓய்வு எடுத்து பெரிய விழா கோலம் காண்கின்றனர். அழுதா நதியை விட்டு புறப்படும் முன் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து கொள்ள வேண்டும். அழுதை குன்றின் மீது ஏறி இஞ்சிப்பாறை கோட்டை என்னும் இடத்தை அடைய வேண்டும். இங்குதான் கல்லிடம் குன்று உள்ளது. இந்த கல்லிடம் குன்றில் ஆற்றில் இருந்து கொண்டு வந்த கல்லை விட்டெறிய வேண்டும். இங்குதான் மணிகண்டன் மகிழ்ச்சியை கொன்று கல் மண்டை போட்டு மூடினாராம். அதன் நினைவாகவே இதுபோல் செய்யப்படுகிறது. இதை முடித்துவிட்டு உடும்பாறை கோட்டை, இளவந்தோடு, கரிவளந்தோடு இப்பகுதியை புதுச்சேரி என்ற நதியை கடந்து கரிமலை வர வேண்டும். மிகவும் ஆபத்தான இடம், கொடிய விலங்குகள் இருக்கும் இடம். இம்மலை ஏறுவது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். அதாவது அதிகம் சிரமம் கொடுக்கும் இம்மலை உச்சியில் கரிமலைநாதர் சுவாமி இருக்கிறார். இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மலை மீது நீர் வற்றாத கிணறு இருப்பது அவசியம். விரதங்கள் சரிவர அனுஷ்டிப்பாதவர்களை கரிமலை தேவதைகள் கரிமலை மீது ஏற விடுவதில்லை என சொல்லப்படுகிறது. ஆகவே கரிமலை ஏற்றம் கடினம் எனும் பாடல் பாடுவது இந்த இடத்தில் சரிதான் என உங்களுக்கு தோன்ற வைத்துவிடும். ஐயப்பன் விரதம் சரியாக இருப்பவர்களுக்கு கரிமலையிலிருந்து செங்குத்தான வழியில் இறங்கி சிறியானை வட்டம், பெரியானை வட்டம் எனும் யானைகள் தங்கும் இடத்தை கடந்து பம்பா நதிக்கு வர வேண்டும். பம்பா நதியில் லட்சக்கணக்கான ஐயப்பன் பக்தர்கள் ஸ்நானம் செய்வது காண் கொள்ளா காட்சியாக அவ்வளவு சிறப்பாக இருக்கும். பம்பா நதியில் குளித்துவிட்டு களைப்பாரி அங்கு உள்ள கோவில்களில் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு நீலிமலை ஏற வேண்டும். நீலிமலையை சிரமமானதுதான். இங்கு அப்பாச்சிமேடு என்ற இடம் உள்ளது. இங்கு கன்னி ஐயப்பன் பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த அரிசி மாவு உருண்டைகளை எரிந்து துர்தேவதைகளை திருப்தி செய்வார்கள் என்பது ஐதீகமாகும். ஐயப்பனுடைய விரதம் என்றால் சும்மாவா இருக்குமா என்ன? ஐயப்பனை காண சற்று சிரமமாகத்தான் நாம் அனைவரும் மேலே செல்ல வேண்டும். முக்கியமாக ஐயப்பனை மனதில் நினைத்து கொண்டு அவ்வளவு சிறப்பாக செல்ல வேண்டும். அடுத்ததாக சரகுந்தி. நீலிமலை கடந்து சபரி பீடம் வர வேண்டும். இங்குதான் சபரி என்னும் பக்தனை ஐயப்பன் நினைத்து தவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சபரி பீடம் தரிசனம் முடித்துவிட்டு மகர கூட்டம் வர வேண்டும். இங்குதான் யானை கூட்டம் அதிகமாக இருக்கும்.
சரகுந்தி புனிதமானது, மிக புனிதமான இடமாகும். முதலில் வரும் கன்னி ஐயப்பன் சுவாமிகள் சிறிய அம்பு ஒன்றை சரகுந்தியில் செருக வேண்டும். சரகுந்தியில் அம்பை எய்த கன்னி ஐயப்பன் பக்தர்களே 18 படைகளை ஏறும் தகுதியை பெறுகின்றனர். இனி ஐயன் தரிசனம்தான் பெருவழியை வர நினைக்கும் பக்தர்கள் மட்டுமே இந்த வழிமுறைகளை பொருந்தும். இதை தவிர்த்து நேரடியாக, அதாவது குமிழி வண்டி பெரியார் வழியாகவும் வரலாம். மேலும் சாலகாயம் வழியாகவும் வரலாம். பெருவழிப்பாதை 40 மைல்களை கொண்டது. முக்கியமாக சபரிமலைக்கு 41 நாட்கள் விரதம் இருந்து கருப்பு நீல நிற வேஷ்டி அணிந்துதான் செல்ல வேண்டும். மாலை போட்ட நாளிலிருந்து காலை மாலை இருவேளையிலும் சுத்தபத்தமாக குளிக்க வேண்டும். முடிவெட்டுதல், சவரம் செய்தல், அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. சிகரெட், மதுபானம், புகையிலைப் பொருட்களை கண்டிப்பாக கையில் தொடவே கூடாது என்பது ஐதீகமாகும். இவ்வாறு மது போதை வஸ்துக்களை தொடுப்பவர்கள் கண்டிப்பாக அந்த ஐயப்பனுடைய விரதம் இருக்கவே தேவையில்லை என சொல்லப்படுகிறது புராணங்களில். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.